sa ni sa ri ma ga ma re ga ma pa ma ga re sa da da pa. புல்வெளி பெய்யும் சாரலை போல நீலம் குளிர் செய்யும் வான்மழை போல வான்வெளி உலவும் சூரியன் நிலவாய் தானென நினையா படைப்பும் நிலமாய் ஆசியும் அமைதியும் அகம் சேரவே இயேசு கிறிஸ்துவின் மனநிலை வேண்டும். ஆசியும் அமைதியும் அகம் சேரவே இயேசு கிறிஸ்துவின் மனநிலை வேண்டும். ஆண்டினுடைய பொதுக்காலம் 5வது வாரத்திற்கு நாம் கடந்து செல்லுகின்றோம். 5வது வாரத்திற்கு நாம் கடந்து செல்கிறோம். நற்செயல்களே நற்செய்தி என்பதுதான் இன்றைய மைய சிந்தனையாக இருக்கிறது. நற்செயல்களே நற்செய்தி என்று சொல்லக்கூடிய மத்தேயு நற்செய்தியிலிருந்து மீண்டும் இன்றைய இறைவார்த்தை எடுக்கப்படுகிறது. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, நீங்கள் மண்ணுலகிற்கு உப்பாயிருக்கிறீர்கள். உப்பு உவர்பற்று போனால் இதை கொண்டு அதை உவர்ப்புள்ளதாக்க முடியும். அது வெளியில் கொட்டப்பட்டு மனிதரால் மிதிபடும், வேறு ஒன்றுக்கும் உதவாது. நீங்கள் உலகிற்கு ஒளியாயிருக்கிறீர்கள். மலை மேல் இருக்கும் நகர் மறைவாய் இருக்க முடியாது. எவரும் விளக்கை ஏற்றி மரக்காலுக்குள் வைப்பதில்லை, மாறாக விளக்கு தண்டின் மீதே வைப்பர். அப்பொழுதுதான் அது வீட்டிலுள்ள அனைவருக்கும் ஒளி தரும். இவ்வாறே உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிர்க. அப்பொழுது அவர்கள் உங்கள் நற்செயல்களைக் கண்டு உங்கள் விண்ணகத் தந்தையை போற்றி புகழ்வார்கள். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவை உமக்கு புகழ். ஆண்டவரே கிறிஸ்துவுக்குள் வாழ்கின்ற அருமையான என் சகோதர சகோதரிகளே, நற்செயல்களை நற்செய்தி என்று சொல்லுகின்ற மைய சிந்தனை நாம் எடுத்திருக்கின்றோம். நற்செயல்கள் தான், சிந்தனை அல்ல, விருப்பம் அல்ல, விஷுவல் திங்கிங் அல்ல. நற்செயல்கள், காங்கிரீட்டாக செயல்பாடுகள். அதைத்தான் ஆண்டவர் இன்று அருமையான 2 ஓமைகளால் நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றார். நண்பர்களே, ஆர்வீர் பெற்றோர்களே, மரியாவிஷன் நேயர்களே, அனைவருக்கு அன்பார்ந்த வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நற்செயல்களே நற்செய்தி என்று சொல்லுகின்ற சிந்தனையில் ஆண்டவருடைய பொதுக்காலம் 5வது ஞாயிற்றுக்கிழமை இறைவார்த்தை சிந்தனைக்கு கடந்து செல்லுகின்றோம். ஆண்டவர் சொல்லுகின்ற 2 முக்கியமான காரியங்கள், ஒன்று உப்பு, இன்னொன்று ஒளி. சாதாரணமான காரியங்களை இன்று எடுத்துக்காட்டாக கொடுக்கின்றார். உப்பு, ஒளி, இந்த 2 வாழ்க்கையில் இன்றியமையாத ஒன்று. உப்பு இன்றி உணவு இல்லை, ஒளி இன்றி வாழ்வு இல்லை. எனவே இந்த உப்பை பற்றி நாம் சிந்திக்க வேண்டியிருக்கிறது, ஒளியை பற்றி சிந்திக்க வேண்டியிருக்கிறது. எனவே எப்படிப்பட்ட சிந்தனை உடையவர்களாக இருந்தாலும், எப்படிப்பட்ட பேச்சு திறமைகள் இருந்தாலும், ரெட்டாரிக் என்று சொல்லுகின்ற இருந்தாலும், செயல்பாடு இல்லை என்றால் சாரமற்ற உப்பாக மாறிவிடும். உப்பு என்று சொல்லக்கூடியதை ஆண்டவர் ஏன் எடுத்திருக்கின்றார்? உப்பு என்று சொல்லக்கூடியது சால்ட். ரோமை பேரரசில் சால்ட், உப்பு மிக மதிப்பிற்குரியது, விலை உயர்ந்தது. காரணம், யாராவது வேலை செய்தால் கூலியாக கொடுக்கப்பட்டது சால்ட். அதிலிருந்தான் சேலரி என்று சொல்லுகின்ற வார்த்தை வருகிறது, சேலரி. எனவே உப்பு மிக மிக முக்கியமான ஒன்று. இன்று நமக்கு எல்லா கடைகளிலும் எல்லா இடத்திலும் உப்பு கிடைக்கிறது, பாக்கெட் கணக்கில் கிடைக்கின்றது. ஆனால் அந்த காலகட்டத்தில் இல்லை.
எனவேதான் உப்பை பணத்திற்கு பதிலாக கூலியாக கொடுத்தார்கள். சால்ட், அதிலிருந்து சாலரி என்று சொல்லுகின்ற வார்த்தை வருகிறது. எனவே அந்த உப்பு என்று சொல்லக்கூடியது உணவிலே இரண்டரை கலந்த ஒன்று, வாழ்வில் இரண்டரை கலந்த ஒன்றாக இருக்கிறது. உப்பை பற்றி நாம் சிந்திக்கின்ற பொழுது, அறிவியல் ரீதியாக பேசுகின்ற பொழுது 14,000 பயன்கள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. உப்பு சுவையூட்டுகிறது, பாதுகாக்கின்றது, நோய் கிருமிகள் அண்டாமல் தடுத்து கொள்ளுகின்றன, மணமூட்டுகிறது, வசனை ஊட்டுகிறது, உணவிற்கு மிக பொலிவை ஏற்படுத்துகிறது, வளமை ஏற்படுத்துகிறது என்றெல்லாம் நாம் சொல்லுவோம். 14,000 பண்புகள் அந்த உப்புக்குள் இருக்கின்றதை பார்க்கின்றோம். அந்த 14,000 பண்புகளை உப்பு கொண்டிருப்பதால் தான் இன்று உப்பை பற்றி ஆண்டவர் சொல்லுகிறார், உலகிற்கு உப்பாக இருக்கிறீர்கள், ரொம்ப எசென்சியல் கமாடிட்டி, எசென்சியல் பொருளாக இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனவே இந்த உப்பை நாம் அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்துகின்ற பொழுது இந்த 14,000 பண்புகள் இருக்கிறதா என்று நாம் சிந்திப்பது கிடையாது. நாம் எளிதாக உப்பு கிடைக்கிறது, அதை நாம் எடுத்து விடுகிறோம், பயன்படுத்துகிறோம். அண்ணல் காந்தியடிகள் உப்பு சத்தியாகிரகம் இருந்தார். காரணம், அவர் வாழ்ந்த காலகட்டத்தில், அவர் போராடிய காலகட்டத்திலும், சுதந்திர போராட்ட காலகட்டத்திலும் உப்புக்கு வரி போட்டார்கள். சாதாரணமாக கடலிலிருந்து கிடைக்கக்கூடியதான், ஆனால் அதற்கு உப்புக்கு வரி போட்டார்கள். சாதாரணமாக அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள், உப்புக்கு வரி போட்டார்கள். இன்றும் அரசாங்கம் நிறைய காரியங்களுக்கு வரி போட்டு கொண்டே இருக்கிறது. எல்லாவற்றுக்கும் வரியாக வரி போட்டு கொண்டே இருக்கிறார்கள். அண்ணல் காந்தியடிகள் உப்பு சத்தியாகிரகம் இருந்தார். உப்பு என்னுடைய உரிமை, உப்பு என்னுடைய உணவுக்கு உரிமையானது, தேவையானது, இன்றியமையாதது. எனவே நீ அதற்கு வரி போடக்கூடாது. கஞ்சி குடித்தாலும் அதில் உப்பு போடுகிறோம், ஊறுகாய்க்கு உப்பு போடுகிறோம், உணவுக்கு உப்பு போடுகிறோம், சமையலுக்கு உப்பு போடுகிறோம். அது சுவையாக இருக்கிறது, அது பல்வேறு இன்கிரீடியன்ஸை உள்ளடக்கியதாக இருக்கிறது என்பதால் உப்பு சத்தியாகிரகமும் செய்தார். இன்று பார்க்கின்றோம், இந்த உப்பு நீங்கள் என்று சொல்லுகின்ற பொழுது, நீங்கள் உலகிற்கு உப்பாக இருக்கிறீர்கள் என்று சொல்லுகின்ற பொழுது, உங்கள் கோட்டுக்கு மட்டுமல்ல, உணவுக்கு மட்டும், இந்த உலகத்திற்கே நீங்கள் உப்பாக இருக்கிறீர்கள் என்று ஆண்டவர் அருமையாக சொல்லுகின்றார். அருமையாக சொல்லு. இறையாட்சியினுடைய மதிப்பீடுகளில் மிக முக்கியமான ஒன்று இந்த சுவை ஊட்டுதல், பதப்படுத்துதல், பாதுகாத்தல் போன்றவை. ரோமை பேரரசில் இந்த முக்கியமான 2 காரியங்களை பயன்படுத்துவதற்கு அடிப்படையாக இருந்தது உப்பு தான். காரணம், போரிடுகின்ற பொழுது அந்த போர் வீரர்களுக்கு இறைச்சி கொடுக்க வேண்டும், இறைச்சியை பாதுகாக்க வேண்டும் என்றால் உப்பு தேவைப்படுகிறது. போர் வீரர்கள் போரிட வேண்டும் என்றால் அவர்களுக்கு ஷூக்கள் தேவை, ஷூ தேவை என்று சொன்னால் மாட்டினுடைய தோலிலிருந்து உப்பை போட்டு அதை பதப்படுத்தி தான் ஷூ தயாரிக்கிறார்கள். எனவே இது உப்பு இல்லை என்று சொன்னால் போர் வீரர்கள் போரிட முடியாது, செல்ல முடியாது. ஷூ இல்லை, உணவு இல்லை என்றாகிவிடும். எனவே தான் சால்ட் மைன்ஸ் அந்த உப்பளங்களை எல்லாம் மறைத்து விட்டார்கள், அழித்து விட்டார்கள் எதிரிகள் வருகின்றன. எனவே இந்த உப்பு என்று சொல்லக்கூடியது மிக மிக முக்கியமான ஒன்று. ஒரு நாட்டை பாதுகாக்க வேண்டுமென்றால் போர் வீரர்கள் தேவை, போர் வீரர்களை பாதுகாக்க வேண்டுமென்றால் மீட்டு தேவை, உணவு தேவை, உணவை எடுக்க வேண்டுமென்றால் உப்பு தேவை, அந்த போர் வீரர்கள் போர்க்களத்துக்கு செல்ல வேண்டுமென்றால் பாதங்களிலே ஷூ தேவை, அந்த ஷூவை உருவாக்க வேண்டுமென்றால் உப்பு தேவை. இதுதான் இப்படி ஒன்றை ஒன்று சார்ந்திருக்கின்ற தன்மையை அந்த உப்பிலை பார்க்கின்றோம். எனவே தான் ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் உலகத்திற்கு உப்பாக இருக்கிறீர்கள். வாழ்வினுடைய இயக்கமே அந்த உப்பில் தான் இருக்கிறது. அதுபோன்று ஒளி என்று சொல்லக்கூடிய ஒளி, லைட், இலவசமாக கதிரவன், சூரியன் நிறைய லைட்டை உலகத்துக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறான், நிறைய எனர்ஜியை கொடுத்து கொண்டே இருக்கிறான்,
நிறைய வாழ்வை கொடுத்து கொண்டு இருக்கிறார். அந்த ஒளி இல்லை என்று சொன்னால் இந்த பயிர்கள் எல்லாம் இருக்காது, உயிர்கள் எல்லாம் இருக்காது, எல்லாம் செத்து போய்விடும். ஸ்காண்டினேவியன் கண்ட்ரிஸில் இருக்கக்கூடிய, அலாஸ்காவில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒளி கிடைக்காது, பாவம். அவர்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது, உடல் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கிறது, நல வாழ்வு சார்ந்த பிரச்சனைகள் இருக்கிறது. எனவே அவர்கள் லைட்டை போட்டுக்கொண்டு கூட அறைக்குள் இருக்க வேண்டும், அல்லது ஒளி இருக்கக்கூடிய நாடுகளுக்கு செல்ல வேண்டும், அங்கு சென்று சன்பாத் எடுக்க வேண்டும், ஒளி குளியல் எடுக்க வேண்டும் என்றெல்லாம் நாம் கேள்விப்படுகின்றோம். எனவே அந்த ஒளி என்று சொல்லக்கூடியதில் ஆற்றல்கள் நிறைய இருப்பதை பார்க்கிறோம். எலக்ட்ரோ மேக்னெட்டிக், எக்ஸ்ரே என்று சொல்லுகிறோம், இன்ஃப்ராரெட் ரேஸ் என்று சொல்லுகிறோம். இதெல்லாம் இன்று மனிதர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். இந்த ஒளிக்குள் இருக்கின்ற தன்மைகள், உப்புக்குள் இருக்கின்ற 14,000 தன்மைகள் போல ஒளி என்று சொல்லக்கூடியதற்குள் 1000 தன்மைகள் இருக்கின்றன. எனவே இந்த தன்மைகளை உள்வாங்க வேண்டும் என்றுதான் ஆண்டவர் இயேசு என்று அழைக்கின்றார். நீங்கள் உப்பாக இருக்கிறீர்கள், நீங்கள் ஒளியாக இருக்கிறீர்கள், நீங்கள் உப்பாக இருக்க வேண்டும், நீங்கள் ஒளியாக இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடியது. எனவே ஆண்டவர் ஒளியை உண்டாக்கினார். அந்த ஒளிதான் வாழ்வு கொடுக்கக்கூடியது, வளர்ச்சியை கொடுக்கக்கூடியது, உயிர்களை பாதுகாக்கக்கூடியது, உங்களையும் எங்களை பாதுகாக்கக்கூடியது அந்த ஒளிதான். அந்த உப்பு தான் வாழ்வை கொடுக்கிறது. எனவே இந்த உப்பையும் ஒளியையும் ஆண்டவர் குறித்து பேசுகின்ற பொழுது எதைத்தான் சொல்லுகின்றார்? நீ உப்பாக இருக்க வேண்டும் என்றால் சமுதாயத்தில் இருக்கின்ற தீமைகளை அழித்து ஒழிக்க வேண்டும். பாக்டீரியாவை உப்பு அழித்து ஒழிப்பது போல சமூகத்தில் இருக்கின்ற தீமைகளை உப்பாக இருந்து என்ன செய்ய வேண்டும்? அழித்து ஒழிக்க வேண்டும். ஒளியாக இருந்து விரட்ட வேண்டும். எனவே நீங்கள் உப்பாக இருங்கள் என்று சொல்லுகின்ற பொழுது சுவையாக இருங்கள் என்பது மட்டும் அல்ல, மாறாக நீங்கள் சுத்தம் செய்கின்றவர்களாக இருக்க வேண்டும், பாதுகாக்கின்றவர்களாக இருக்க வேண்டும், சுவை ஊட்டக்கூடியவர்களாக இருக்க வேண்டும், தீமைகளை அணுகி விடக்கூடாது. ஒளியாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற பொழுது ஒளியாக, வாழ்வாக, வழியாக இருக்க வேண்டும். ஒளிக்குள் இருக்கின்ற அத்தனை தன்மைகளும் உங்களுக்குள் இருக்க வேண்டும். அது இருளை அகற்ற வேண்டும், பொய்மையை அகற்ற வேண்டும், வாய்மையை புகுத்த வேண்டும், வாழ்வை கொடுக்க வேண்டும். இதைத்தான் இன்று அருமையாக ஆண்டவர் சொல்லுகிறார். எனவே இந்த வாரத்தில், கடந்த வாரத்தினுடைய தொடர்ச்சியாக நாம் இதை பார்க்கின்றோம். இப்படிப்பட்ட உப்பினுடைய தன்மையும் ஒளியினுடைய தன்மை உடையவர்கள்தான் பெயர் பெற்றவர்கள், மிகச்சிறந்தவர்கள் என்று ஆண்டவர் அருமையாக சொல்லுகின்றார். எனவே இந்த உப்பு ஒளி என்று சொல்லக்கூடியது வாழ்வுக்கு அடிப்படையான ஒன்று, அடிப்படையான. இந்த ரெண்டும் இல்லை என்றால் வாழ்க்கை போய்விடும், உயிர் போய்விடும், உயிர் போய்விடும். உயிர் என்று சொல்லுகின்ற பொழுது உடலுக்குள் ஒட்டி கொண்டிருக்கின்ற ஆற்றல் மட்டுமல்ல, மாறாக அந்த உயிர் போனாலும் மறுவாழ்வு உண்டு என்று சொல்லுகின்ற அந்த உயிர், மறுவாழ்வுக்கான உயிர், அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார். எனவே நீங்கள் உப்பாக ஒளியாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற பொழுது இந்த உலகத்தில் வாழ்வதற்கு, உயிர் வாழ்வதற்கான சக்தியை பெற்றிருக்க வேண்டும் என்பது மட்டுமல்ல, மாறாக நிலை வாழ்வை பெற்றுக்கொள்வதற்கான உப்பாக, ஒளியாக, வழியாக, வாழ்வாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எங்கே உப்பு இருக்கிறதோ அங்கே வாழ்வு இருக்கும், வளர்ச்சி இருக்கும், தீமைகள் எதிர்க்கப்படும். சமூகத்தில் இருக்கின்ற தீமைகளை பார்க்கின்றோம். லஞ்சம், ஊழல், போர், சண்டை, கொல்லுதல், இவைகளெல்லாம் நிறைய இருந்து கொண்டிருக்கு. இவைகளெல்லாம் பாக்டீரியா. இந்த பாக்டீரியா நம்மை அணுகாமல் இருக்க வேண்டும் என்றால் நாம் உப்பாக இருக்க வேண்டும். இவைகளெல்லாம் இருளின் செயல்பாடுகள். இவைகள் நம்மை தாக்காமல் இருக்க வேண்டும் என்றால் ஒளியின் செயல்பாடுகள் நமக்கு இருக்க வேண்டும். ஒளியினுடைய ஆற்றல் இருக்க வேண்டும், சுட்டெரிக்க வேண்டும், இருளை விரட்ட வேண்டும், விரட்டி அடிக்க வேண்டும். வேரோடும் வேரடி மண்ணோடும் தீமைகளை புடுங்குகின்ற விதத்தில் நாம் செயல்பட வேண்டும். இந்த சிந்தனைகளோடு இன்றைய ஜெபத்திற்குள் நாம் கடந்து செல்கிறோம். மரியா விஷன் நேயர்களுக்கு ஆண்டவர் அருள் கூர்ந்து உப்பாக ஒளியாக வாழ்வதற்காக நாம் ஜெபிப்போம்.
எங்களையெல்லாம் பாசத்தோடு படைத்து பராமரித்து வருகின்ற எங்கள் நல்ல தந்தை இறைவா, இந்த வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். எங்கள் அனைவரையும் ஆசிரியத்திலும் நாங்கள் உப்பாக ஒளியாக வழியாக வாழ்வாக இருக்க வேண்டும் என்று எங்களுக்கு அழைப்பை கொடுக்கிறது. அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். எங்களுடைய வாழ்க்கையை சுற்றி தீமைகள் இருந்தாலும் அதை நாங்கள் உப்பாக ஒளியாக இருந்து எதிர்த்து வாழ வேண்டிய ஆற்றலையும் அருளையும் தந்தரல வேண்டுமாய் எங்கள் ஆண்டவரும் திருமகனும் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகின்றோம். ஆமென்.